அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ வந்து அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 1 ஸ்பூன் கடுகு, சீரகம் 1 ஸ்பூன் போட்டு தாளித்து விட்டுருவோம். எண்ணெய் சீரகம் வந்து நல்லா கடுகு சீரகம் போட்டதுக்கப்புறம் 2-3 காஞ்ச மிளகா, ஒரு 4 மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுருணும். தாளிச்சுட்டு இப்போ வந்து 1 கிலோ 1/2 கிலோ அரிசி பருப்பு ஒன்றா ஊற வச்சு வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு 100-150 பருப்புக்கு போடணும். போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் குக்கரில் தாளிச்சிடலாம். அதுக்கு சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, தக்காளி ஒரு 2 தக்காளி பழமாக வச்சுட்டு, பூண்டு ஒரு 5-6 பழம் எல்லாம் போட்டு தாளிச்சிடணும். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டு எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுணும். எண்ணெயில் கொஞ்ச நேரம் வேக விடணும். ஒரு 4 பல்லு வேக வச்சுக்கலாம். இதுக்கு மசாலா போடணும். தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு ஒரு 4 பல்லு, வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் தக்காளி வதங்கணும். குழ நல்ல அளவுக்கு வதக்கணும். எண்ணெயிலே மஞ்சள்தூள் போடணும். கொஞ்சம் கட்டுது ஏதோ ஒன்று. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து வீட்டு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடணும். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் போடணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா எண்ணெயில் நல்ல வெங்காயம் தக்காளி மசாலாவோட கலந்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 2-3 நிமிஷம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருணும். தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். போடும் போட்டு இந்த அரிசி பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல். தண்ணி கொதி வந்தோடனே அரிசி பருப்பும் கழுவி வச்சுருக்கிறது போட்டாச்சுங்க. எல்லாமே போட்டோம். பருப்பு சாதம் ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம்னா வந்து குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எங்கள் ஊர் சைடு எல்லாருமே செய்வோம். நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும் பருப்பு சாதம். அதுக்கு தொட்டுக்க சைடிஸ் வந்து காலிஃப்ளவர் கிரேவி இந்த பக்கம் தொட்டுக்க. நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். சைடிஸ் உங்களுக்கு எது வேணுமோ அது செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி, காலிஃப்ளவர் கிரேவி, ஃப்ரை ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம்
வெந்துடும், சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த சாப்பாடு. காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க சுருக்குன்னு ஃப்ரை ஐட்டம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் மசாலா கிரேவி நல்லாயிருக்கும். இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி. இப்போ நம்ம சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அரிசி பருப்பு சாதம். இது வந்து கோயம்புத்தூர் ஸ்டைல் சாதங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே செய்யலாம் ஈஸியாக. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சீக்கிரம் ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செய்யலாம், செஞ்சு கொடுத்துடலாம். பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு, அது மாதிரி எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் சாப்பாடு. இது எங்கள் வீட்டில் எல்லாருமே செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் சாப்பிடுவாங்க விரும்பி. பருப்பும் அரிசியும் ஒன்றா வச்சுட்டு வெங்காயம்லாம் ரெடியாக வச்சுட்டு தாளித்து விட்டோன்னா 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இதுக்கு கொஞ்சம் குருமிளகு, மிளகு, சீரகம் தூள் பண்ணது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இறக்கும்போது 1 ஸ்பூன் மிளகுத்தூள், எண்ணெயில் வதக்கின பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். மேலாப்பில் கூட கொத்தமல்லி தலையும் மேலே தூவி, மேலாக கொத்தமல்லி தலையும் தூவிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல், இறக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் துருவலும் போட்டு இறக்கும்போது மேலாப்பில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி, 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நமக்கு தேவையான மாதிரி ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கிளறி இறக்கிட்டால் சூப்பராக சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி. ரெடிங்க. நீங்களும் இது வந்து இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாப்பாடு ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்துக்கு செஞ்சிடலாம். எல்லாருமே செய்யக்கூடிய சாப்பாடு தான். ரொம்ப ருசியாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது காலிஃப்ளவர் மசாலா கிரேவி. இது ஒரு நாளைக்கு இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு நான் போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.